வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே தக்காளி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி அதையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.